எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற வார்த்தை வந்து கே சாம்னே. கே சாம்னே அப்படின்னா எதிரில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கே சாம்னேங்கிற வார்த்தையை எப்படி வாக்கியங்கள் உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வாக்கியம் வந்து மேரே தஃப்தர் கே சாம்னே பர்மா பஜார் ஹே. மேரே தஃப்தர் கே சாம்னே. தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ்னு அர்த்தம். மேரே என்னுடைய ஆஃபீஸ் எதிரில் பர்மா பஜார் ஹே. பர்மா பஜார் உள்ளது. मेरे दफ्तर के सामने बर्मा बाजार है. என்னுடைய ஆஃபீஸ் எதிரில் பர்மா பஜார் ஹே. நீங்கள் मेरे दफ्तर के सामने மெடிக்கல் ஹே, मेरे दफ्तर के सामने ஒர்க்ஷாப் ஹே இந்த மாதிரி போடுங்க. தஃப்தருங்கிற வார்த்தையும் உங்களுக்கு பரிச்சயமாயிரும், கே சாம்னேங்கிற வார்த்தையும் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள், மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். மந்திர் கே சாம்னே காடி ஹே. கோவிலுக்கு எதிரில் வண்டி உள்ளது. மந்திர் கே சாம்னே காடி ஹே. கோவிலுக்கு எதிரில் வண்டி உள்ளது. மோகன் கே சாம்னே ராஜ் ஹே. மோகனுக்கு எதிரில் ராஜ் இருக்கின்றான். மோகன் கே சாம்னே மோகனுக்கு எதிரில் ராஜ் ஹே ராஜ் இருக்கின்றான். காடி கே சாம்னே மத் ஜாவோ. காடி கே சாம்னே மத் ஜாவோ. வண்டிக்கு எதிரில் செல்லாதே. காடிக்கு சாம்னே ஜாவோ அப்படின்னா வண்டிக்கு எதிரில் செல். இந்த மத் வந்ததுனால அப்படி எதிர்ப்பதமாக மாறுது. சரிங்களா? காடிக்கு சாம்னே மத் ஜாவோ, வண்டிக்கு எதிரில் செல்லாதே. மேரே தஃப்தர் கே சாம்னே பர்மா பஜார் ஹே. என்னுடைய ஆஃபீஸ் எதிரில் பர்மா பஜார் உள்ளது. மந்திர் கே சாம்னே காடி ஹே. கோவிலுக்கு எதிரில் வண்டி உள்ளது. மோகன் கே சாம்னே ராஜ் ஹே. மோகனுக்கு எதிரில் ராஜ் இருக்கின்றான். காடிக்கு சாம்னே மத் ஜாவோ, வண்டிக்கு எதிரில் செல்லாதே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் வேறு வார்த்தைகளை எப்பவும் சொல்கிற மாதிரி வேறு வார்த்தைகளை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 வார்த்தைகள், அதாவது இதில் வர்ற புது வார்த்தைகளும் பரிச்சயமாயிரும். இந்த கே சாம்னேங்கிற வார்த்தையும் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.